அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நாம் ஒரு டென்ஷனில் ஒரு வேலை செய்கிறோம்னா அதை நம்ம என்னைக்காச்சும் சிறப்பாக செய்வோமா? பதறிய காரியம் சிதறும் அப்படின்னு சொல்லுவாங்க. பதட்டத்தில் ஒரு வேலையை நம்ம செஞ்சோம்னா எந்த வேலையும் பர்ஃபெக்டாக செய்யவே முடியாது. பதட்டத்துக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. நம்ம செய்கிறது சரியாக தான் செய்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்டு இருக்கப்பே நம்மளுக்கு ஒரு பயம் வரும். இல்லை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு பயம் வரும். இல்லை இந்த செயலை நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அங்கீகரிப்பாங்களா? இதை இதை நம்ம அவங்கள்ட்டலாம் ரீச் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வரும். நம்மளை இதை நல்லா செஞ்சுருக்கோன்னு அவங்க பாராட்டுவாங்களா? இல்லை என்னடா இதெல்லாம் செஞ்சுன்னு இருக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பற்றி தப்பாக பேசுவாங்களா அப்படிங்கிற ஒரு பயம். இது இது ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துது. இன்னொன்று பாருங்க, நாம் செய்கிற விஷயத்துக்கு ரிசல்ட் சரியாக வருமா? நம்ம இந்த ஒரு வேலையை செய்கிறோம், இப்போ இதை எதிர்பார்த்து தான் இதை செய்கிறோம், இதை நம்ம கரெக்டாக செஞ்சு முடிச்சிருவோமா? இதுக்கான ரிசல்ட் கரெக்டாக தான் வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான டென்ஷன் வரும். வேலை செய்கிறப்பே இவ்வளோ டென்ஷன் இருந்தால் அந்த வேலை எப்படி நம்ம பர்ஃபெக்டாக செய்ய முடியும்? நம்ம கவனம் ஃபுல்லாக நம்ம ரிசல்ட்லேயும் நம்ம செய்கிற செயல் முறையிலையும் இதுலேயுமே நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஃப்யூச்சரில் என்ன இருக்கும், இதுக்கு முன்னாடி இதெல்லாம் யார் செஞ்சுருப்பாங்க, அவங்களாம் இதை கரெக்டாக அவங்கள மாதிரி தான் நம்ம செய்வோமா, அவங்கள விட பெட்டராக நம்ம செய்வோமா, இப்படி பலவிதமான கேள்விகள் நம்ம மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்ததுன்னா எப்படி டென்ஷன் இல்லாமல் இருக்கும், எப்படி பதட்டம் இல்லாமல் இருக்கும்? பதட்டத்தில் எல்லாத்தையும் தப்பு தப்பாக செஞ்சிருவோம். ஒரு ஸ்கை டைவிங்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸ்கை டைவிங் அதாவது ஹெலிகாப்டரில் மேலே பறந்துட்டு மேலேருந்து குதிப்பாங்க. கொஞ்சம் தூரம் அப்படியே பிளெயினாக வந்துட்டு அப்புறம் பேராஷூட் ஓப்பன் பண்ணி கீழே லேண்ட் ஆகுவாங்க. இது ஸ்கை டைவிங் சொல்லிட்டு இது ஒன்று. ஸ்கை டைவிங் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ஒருத்தன் போகிறான். அவன் போய் அடுத்தது குதிக்கிறதுக்காக ரெடியாக இருக்கான். அப்போ பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறவன் அவன் கூட சேர்த்து அவனுடைய பெல்ட்டை சேர்த்து அவனோட பெல்ட்டில் இது பண்ணிவிட்டு 2 பேரும் சேர்ந்து குதிச்சிடுறாங்க. ஒன்றா குதிச்சிடுறாங்க. குதிச்சவன் என்ன நினச்சிட்டு இருக்கான், இவன் தான் நம்மளோட இன்ஸ்ட்ரக்டர் போல இருக்கு, நம்மளுக்கு இந்த ஸ்கை டைவிங்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இந்த கம்பெனியால் நியமிக்கப்பட்டவன் நினச்சிட்டு அவனும் சேர்ந்து நம்பி குதிச்சிடுறான். குதிச்சு பாதி தூரம் வந்துகிட்டு இருக்கான். இன்னும் பேராஷூட் ஓப்பன் பண்ண போகிற நேரத்தில் அவன் கேட்குறான், உனக்கு இன்ஸ்ட்ரக்டராக எவ்வளோ நாளைக்கு அனுபவம் இருக்குன்னு சொல்லி கேட்குறான். பதட்டம் இல்லாமல் எல்லாத்தையும் செய்ய பழகுங்க. அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன்.